வெல்கம் டு சத்யா சமையல். இந்த வீடியோவில் லெமன் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 3 லெமன் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னே நல்லா கையால் அழுத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த லெமன் கட் பண்ணி புழியும் போது ஈஸியாக இருக்கும். ஜூஸுமே நிறையா வரும். லெமனெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண லெமன்லேருந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு லெமனை இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம். சீட்ஸ் எல்லாம் எடுக்காத நம்ம லெமனை புழிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சாதத்தில் அந்த சீட்ஸ் வந்துடுச்சுன்னா நமக்கு கசப்பு வந்துடும். அதனால் நம்ம பிழியறதுக்கு முன்னவே எடுத்து வச்சுட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நல்லா கையால் அழுத்தி பிழிஞ்சு எல்லா லெமனையுமே இதை மாதிரி பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கலாம். லெமன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னவே நம்ம சாதத்தை நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ சாதம் பார்த்திங்கன்னா அரிசி போட்டுட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெய் விடுறதுனால நமக்கு சாதம் குழையாது, நல்லா உதிரியாக வரும். குழம்பு தாளிக்கிறதுக்கு அடிக்கணமான வானலை வச்சு ஒரு 5 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். நான் 3 பேருக்கு தான் லெமன் சாதம் செய்கிறேன். அதனால் ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பு போட்டிருக்கேன். கடலப்பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கிறேன். இதையுமே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், பொன்னிறமாக வர அளவுக்கு. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா நம்ம போடுற பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால தான் நான் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி உங்களுக்கு ஆப்ஷனல் தான். எங்கள் வீட்டில் முந்திரி போட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் முந்திரி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். எல்லா பருப்பையும் சேர்த்து கரண்டியால் கலக்கி விட்டுடலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாவை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் போட்டு கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வாசனைக்காக 2 பச்சை மிளகாவை 2ஆக கீனி போட்டிருக்கேன். பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவுடைய கலர் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாதமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளும் சேர்க்கணும். ஆனால் எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில் நம்ம பெருங்காயத்தூள் போடக்கூடாது. இப்போ லெமன் ஜூஸை நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம். இது கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்க சாதத்தில் நம்ம கலரிக்கலாம். இது வரைக்குமே நம்ம உப்பு போடலை. சாதம் கிளறும் போது உப்பு போட்டு கிளறணும் அப்படின்னா நமக்கு கசப்பு இருக்காது. சாதம் கிளறதுக்கு பார்த்திங்கன்னா நான் தோசை கரண்டி எடுத்து தான் கிளறிட்டுருக்கேன். ரொம்பவுமே லைட்டாக கிளறணும். ரொம்ப அழுத்தி கிளறணுன்னா சாதம் உடஞ்சி போயிடும். இந்த டிஷ்ஷுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சோன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.